மக்களே! இன்னைக்கு ஈவினிங் நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா, பாபா கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். எப்பயும் போல நான் வந்து நானும் பாப்பாவும் அவர் வர்றதுக்கு முன்னாடியே ரெடியா இருந்தோம். வந்த உடனே அவரு ஃப்ரெஷ் ஆயிட்டு 2 பேரும் 7:30ங்க இப்போ டைமு. கிளம்பிட்டோம். எப்பவுமே பாபா கோயில்ல இங்கே இருக்கிற பாபா கோயில்ல 8:20க்கு தான் வந்து அந்த பஜனை, ஆரத்தியெல்லாம் காட்டுவாங்க. அதனால 7:30க்கு போனா கரெக்ட்டா இருக்கும். கொஞ்ச நேரம் சுற்றியும் எல்லா சாமியும் கும்பிட்டு அந்த பஜனையில் கலந்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த டைமுக்கு கிளம்புவோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லா வியாழக்கிழமையும் கூட்டமாக இருக்குங்க. அண்ட் வந்து நீட்டாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே நீட்டாக இது பண்ணுவாங்க. நீட்டுன்ற எது சொல்கிறேன்னா, கோயிலை சுற்றி அண்ட் வந்து சாமி கும்பிட்றதாகட்டும் அண்ட் வந்து டின்னர் கொடுப்பாங்க. அதையும் வந்து அங்கேயே பிளேட் இருக்குது அண்ட் வந்து வாஷ் பண்ணி அவங்களே சாப்பிட்டு அவங்களே வாஷ் பண்ணி வச்சுட்டு போவாங்க. அதுவும் சோப்பும் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து கண்டிப்பாக வியாழக்கிழமை நான் எப்பவுமே பாபா கோயிலுக்கு போயிடுவேன். அண்ட் வந்து அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு வந்து கஜ கஜ கஜன்னு பேசாமல் அண்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவங்கவுங்க வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் உட்காருவாங்க அண்ட் வந்து சாப்பிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். யார் யாரை பற்றி பேசிட்டு அந்த மாதிரி கஜ கஜ நின்று கூட்டமாக நின்று பேசுகிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்களும் டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எப்பயும் போல் வீட்டுக்கு கிளம்பிட்டு நம்ம தீராக்குட்டிக்கு சொல்லவே வேண்டாம். நைட் டைம் ட்ராவலாக இருந்தாலும் சரி, டே டைம் ட்ராவலாக இருந்தாலும் சரி, பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருப்பா. நாங்கள் சரி இவர் வந்து கார் எடுக்க போயிருந்தார். அந்த டைமில் வந்து சரி கொஞ்சம் வீடியோ சுற்றி எடுக்கலான்னு பார்த்தா பின்னாடி கார் வந்துருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் என்னை திட்டிகிட்டு போனார். அப்புறம் சரி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா அப்பாவுக்கு சமைக்கணும். நான் இன்றைக்கி சிம்பிளாக வந்து சேமியாவும் அவருக்கு முட்டை பாயில் பண்ணி கொடுத்துட்லான்னு யோசிச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய கையை பார்த்தா ராஜ்கிரனோட தங்கச்சி மாதிரி இருக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். இன்னும் 2 மாதம் போகிறேங்க, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் அதுக்கு எடுக்கலை. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு இருந்தால் ஏதாவது நிறையா டெம்ட் ஆகிற ஃபுட்டை வந்து கொடுத்துட்றாங்க, நான் சாப்பிட்டுட்றேன். அப்படியே அந்த வெயிட் லாஸ்ங்கிறது மறந்தே போயிடுது. கண்டிப்பாக இந்த 2 மாதம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து நான் வந்து சேமியாவை சமைச்சு முடிச்சாச்சு. என்னோடய சேமியா சிம்பிளாக அண்ட் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து சேமியா வந்து ஒன்று கொல கொலன்னு ஆயிரும், இல்லாட்டி ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும். அப்படி இல்லாமல் இன்றைக்கி ஒரு நல்லாவே செஞ்சுருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து அவர் பால் கொடுத்துட்ருந்தாரு. போயிட்டு வந்துட்டு அவளுக்கு பசி எடுத்தது, அதனால் பால் கொடுத்துருந்தேன். நான் வந்து கிச்சனில் வந்து கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதோட டப்பாலாம் கழுவி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் முடிஞ்சுதுங்க எங்களுக்கு.